ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ் ஹெல்த்தி கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ராகி பாசிப்பருப்பு லட்டு. இதில் அதிகமான இரும்பு சத்தும் புரோட்டீனும் இருக்குது. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த உடனே இதை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. 1 கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா ராகி மாவு நல்லாவே வறுபட்டுடுச்சு. இது மாதிரி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. இது பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ராகி மாவோடு சேர்த்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு வறுத்த பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இந்த பச்சை பயிரை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாகவும் இல்லாமல் ரொம்ப கரகரப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். 3/4 கப்பு பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன். இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா வெல்லம் 1 கப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், பாகெல்லாம் காய்ச்ச வேண்டாம். பார்த்தீங்கன்னா இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா பாகாக காய்ச்சிட்டோன்னா லட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இந்த மாதிரி வடிகட்டியால் வடிகட்டிக்கோங்க. ஏன்னா தூசி மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் கண்டிப்பாக வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்த உடனே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே கடகடன்னு உருண்டை பிடிச்சிடலாம். ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியுமோ பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிக்க வரலைன்னா கொஞ்சமாக வெள்ளை கரைசல் இல்லைன்னா நெய் விட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ராகி பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.